ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மூன்று முடிச்சு ப்ரோமோ. இன்றைக்கி நம்ம மூன்று முடிச்சு சீரியலில் என்ன விறுவிறுப்பான விஷயம் அப்படின்னு பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க அந்த விறுவிறுப்பான விஷயம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். இப்போ நம்ம நந்தினி இந்த வீட்டை விட்டே போயே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணிட்டாங்க. ஏன்னா எல்லாமே ஒரு அளவு வரைக்கும் தான் பொறுத்துக்க முடியும். அதுக்கும் மேலே போனால் நம்மளை யாராலையுமே சரி பொறுத்துக்க முடியாது. இவ்வளோ நாள் நந்தினி வீட்டில் இருந்ததே பெரிய விஷயம். இதுக்கு மேலேயே அவங்க இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணிட்டாங்க. அதுக்கான ஸ்டெப்பு எடுக்கும்போது தான் சிவபூஜையில் கரடி பூந்த மாதிரி இந்த மாதவியும் சுரேகா நம்மையே குழப்பி விட்டு, அது மட்டும் இல்லாமல் நம்ம சுந்தரவல்லிக்கிட்டையும் திட்டு வாங்க வச்சிடுறாங்க. அதுலேயே நம்ம நந்தினி ரொம்ப ரொம்ப மனசு உடைஞ்சு போயிடுறாங்க. என்னடா இது, தப்பே பண்ணாமல் தண்டனை அனுபவிச்சுட்ருக்கோமே, என்ன தான் நடக்குது இங்கே, நம்ம எப்போ தான் இந்த வீட்டை விட்டு போக போகிறோம் கடவுளே அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட குலதெய்வமான கருப்பன்ட்ட போயிட்டு மறுப்புன்னு நம்ம புலம்பி அழுறாங்க. நம்ம நந்தினியை பார்க்கவே கஷ்டமாக இருக்குது. சரி, இப்படி தானே வழக்கம் போல் நடக்குதுன்னு சொல்லிட்டு அட்ஜஸ்ட் பண்ணி தூங்கிட்டு காலையில் மார்க்கெட்டுக்கு காய்கறி வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நந்தினி போகும்போது சூர்யா சார் திடீர்னு அங்கே நின்று வண்டியில் ஏறு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. சூர்யா சார் உடனே நந்தினி என்னடா இது, அவங்க அம்மாக்கின்னு இங்கே இருக்காங்களா, அப்படியே எட்டின்னு பார்க்குறாங்க. அவங்க வீட்டுக்கிட்டக்கின்னு நிற்கிறம்மா, இவரியத்துக்கு வண்டியில் ஏற சொல்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நந்தினி பார்க்குறாங்க. நம்ம நந்தினி பார்க்கறதுக்கு ரீசன் என்னென்னா, சுந்தரவல்லியை வச்சு மட்டும்தான் எப்போதுமே பழி வாங்கணும், சுந்தரவல்லியை சும்மாவே விடக்கூடாது, சுந்தரவல்லியை பழி வாங்கணும் அப்படின்ட்டு மட்டும்தான் நம்ம நந்தினி சூர்யா சார் எப்பயுமே பாசமாக இருக்க மாதிரி காமிச்சிப்பாரு. இப்போ திடீர்னு வண்டியில் ஏற சொன்னால் நம்ம நந்தினிக்கு ஒன்றுமே புரியல. சரின்னு சொல்லிட்டு ஏறி உட்கார்ந்ததுமே அன்பாக பேசிட்டு போகிறாரு. நந்தினிக்கு ஒரு பக்கம் பயம், என்னடா இது வர வர சூர்யா சார் நம்ம மேலே பாசம் காட்டுறாரு அப்படின்ட்டு. ஏன்னா இவ்வளோ நாள் பாசம் காட்டாத மனுஷன், பாசம்னா என்னானே தெரியாதவர் பாசம் காமிச்சா நம்ம நந்தினிக்கு புதுசாக தானே இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நந்தினி கடைக்கு, சரி வாங்க கடைக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கடைக்கு போய் காய்கறி வாங்கிட்டு நம்ம சூர்யா சார் கூடவே இருந்து காய்கறிலாம் வாங்குறாரு. நம்ம நந்தினிக்கு அதுவுமே ஆச்சரியம். சூர்யா சாருக்குள்ளே ஏதோ ஒரு மாற்றத்தை நம்ம நந்தினி பார்த்துட்டாங்க. நம்ம நந்தினி மட்டும் பார்க்கலங்க, நம்மளும் தான் பார்க்குறோம். ஏன்னா சூர்யா சாருக்கு நம்ம நந்தினி மேலே அன்பு வந்துடுச்சு நினைக்கிறேன். இவ்வளோ நாள் அதுக்காக தானே வெயிட் பண்ணோம். இப்போ அதுவே நடக்க போகுது. எப்படியோ 2 பேர் சேர்ந்தா சரிதாங்க, சேர்ந்தா மட்டும்தான் இந்த நாடகம் பார்க்க இன்னும் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். அதனால தான் சேர்ந்தா நல்லது அப்படின்னு சொன்னேன். சரின்னு சொல்லிட்டு வழக்கம் போல் இந்த நம்ம நந்தினி சூர்யா சாரை கூட்டிட்டு போகிறாங்க. போகும்போது நம்ம சூர்யா சார் காய்கறிலாம் தூக்கி வைக்கிறாரு. அதை பார்த்த நம்ம மாதவிக்கும் சுரேகாவுக்கும் என்னடி நடக்குது இங்கே, விட்டா என் பொண்டாட்டி நீங்கள் வீட்டை விட்டு வெளியே போங்கன்னு சொல்லுவான் போல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஏதாவது பிரச்சனை பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு வழக்கம் போல் சுந்தரவல்கிட்ட போயிட்டு ஏவி விடுறாங்க. அம்மா நம்ம தம்பியை இந்த மாதிரி கூட தூக்க விட்டாம்மா நந்தினி அப்படின்னு சொல்லிட்டு ஏவி விட்டாளுங்க. அவ்வளோதான், சுந்தரவல்லிக்கு செம டென்ஷன் ஆகிடுது. உள்ளே வந்த நந்தினியை பார்த்து காண்டாயி, உனக்கு என்னதான் இவ்வளோ கொழுப்பு இருந்தால் என் பையன் இந்த வீட்டு இளவரசனை கூட தூக்க விட்டுருப்பா அப்படின்னு சொல்லிட்டு திட்டுறாங்க. நந்தினிக்கு நான் எந்த தப்புமே பண்ணலாமா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இதை பார்த்து சூர்யா சார் செம காண்டாயி சுந்தரவல்லியை பயங்கரமாக திட்டுறாரு. அப்போவே நம்ம நந்தினிக்கு தெரிஞ்சிச்சு, ஆகா இவருக்கு உண்மையான அன்பு நம்ம மேலே வந்துடுச்சு அப்படின்ட்டு. எப்படியோ 2 பேருக்கும் அன்பு நல்லா இருந்தால் சரிதாங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இது போன்ற வீடியோ சீரியல் அப்டேட் தெரிஞ்சுக்க நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.